சுந்தரகாண்டம் 43வது சர்க்கம் ஜம்புமாலி வதக, அதாவது ஜம்புமாலியை ஹனுமான் கொன்றது. சந்திஷ்டோ ராட்சசேந்திரேண பிரஹஸ்தஸ்ய சுதோ பலி ஜம்புமாலி மகாதம்ஷ்ரோ நிர்ஜகாமதனுர்தரக ரக்தமால்யாம்பரதரக ஸ்ரக்வீருச்சிரகுண்டலக மகான் விவ்ருத்தநயனஷ் சண்டசமரதுர்ஜயக தனுஷக்ரதனுப் பிரக்யம் மகத் ருச்சிரசாயகம் விஸ்பாரயாணோ வேகேன வஜ்ராசனிசமஸ்வனம் தஸ்ய விஸ்பாரகோஷேண தனுஷோ மகதா திசக பிரதிஷ்ச நபಶ್ಚைவ சகசா சமபூரியத ரதேன கரயுக்தேன தமாகதம் உதீக்ஷ்ய சக ஹனுமான் வேகசம்பன்னோ ஜகர்ஷசனநாதச தம் தோரணவிடங்கஸ்தம் ஹனுமந்தம் மகாகபிம் ஜம்புமாலி மகாபாஹுர் விவ்யாத நிஷிதைஷரைஹி. நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி ராவணன் ஜம்புமாலி அப்படிங்கிறன்னு அமைச்சான் இல்லையா. அப்போது இதில் பிரஹஸ்தன் அப்படிங்கிற அமைச்சனோட புதல்வன் பலசாலியும் பெரிய கோர பற்களை உடையவன். அதனால் அரக்க மன்னலால் ஆணையிடப்பட்ட நான் ஜம்புமாலி வில்லேந்தியவனாக வெளியே புறப்பட்டான். சிவந்த மாலைகள் ஆடைகள்லாம் அணிஞ்சுட்டு இருந்தான். அழகிய குண்டலத்தை தரிச்சுட்டு பெருசாக கண்டில் சுழற்றின்னு இருந்தான். கொடுமையானவன், போரில் வெற்றி கொள்வதற்கு ரொம்ப கடுமையானவன், நல்ல போரில் வல்லவன். இந்திரனுக்கு ஒப்பான தன்னோட வில்லில் வேகமாக நாணேற்றி பேரொளி வாய்ந்த ஒரு பானத்தையும் பொருத்தி வஜ்ராயுதத்தை போலையும் இடி முழக்கம் போலையும் முழக்கினானா பெரிய சத்தத்தை அந்த ஜம்புமாலி. அந்த பெரிய வில்லோட நாணொலியினால் 8 திசைகளும் ஆகாய மண்டலமும் அப்படியே நிரப்பி எல்லாமே ஒரு பயங்கரமான சத்தம் அந்த இடத்துல கேட்டது. கோவேறு கழுதைகள் பூட்டப்பட்ட தேரில் அவனை பார்த்து ஹனுமான் ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். உற்சாகமாக ஒரு பெரிய வீரன் வரான் நம்மளோட சண்டைக்கு அப்படின்னு மகிழ்ந்து போய் கர்ஜனை பண்ணினாராம். நுழைவாலில் குறுக்கே நின்றுருக்கார் ஹனுமான் ஜம்முன்னு. அப்போது தோல் வலியுடைய ஜம்புமாலி என்ன பண்ணால் அவரை கூரான தன்னோட அம்புகளால் தொலைத்தானாம். அர்த்தச்சந்திரேண வதனே சிரஸ்யேகேன கர்ணினா பாஹோர் விவ்யாதநாராச்சைர் தசபிஸ்தம் கபீஸ்வரம் தஸ்ய தச்சுஷுபே தாம்ரம் ஷரேணாபிஹதம் முகம் ஷரதீவாம்புஜம் புல்லம் வித்தம் பாஸ்கரரஷ்மினா தத்தஸ்ய ரக்தம் ரக்தேன ரஞ்சிதம் சுஷுபே முகம் யதாகாஷே மகாபத்மம் சிக்தம் சந்தனபிந்துபிஹி சுகோபபாணாபிஹதோ ராக்ஷசஸ்ய மகாகபிஹி ததஃ பார்ஷ்வேதி விபுலாம் ததர்ஷ மகதீம் ஷிலாம். பிறைச்சந்திர வடிவம் அமைந்த ஒரு பானம் இருந்துதான். அதால் வானர வீரனானிய ஹனுமாரோட முகத்தை தாக்கினானாம். கர்ணி அப்படிங்கிற வஜ்ராயுத போன்ற ஒரு அம்பு இருந்துதான். அதால் ஹனுமாரோட தலையை தாக்கினானாம். 10 பானங்களால் புஜங்களை எல்லாம் தாக்கினானாம். இந்த மாதிரி அம்புகளால் தாக்கப்பட்ட அந்த ஹனுமாரோட செம்மையான முகம் சரத்காலத்தில் சூரிய கிரணங்களால் அப்படியே மலர்ந்த தாமரை போல ஒளி வீசியதான் செக்கச்செவேல் இரத்தத்தால். ஆகாசத்தில் செஞ்சந்தன துளி, சந்தனத்தை அரைச்சி சிவப்பு சந்தனத்தை அதால் நனைக்கப்பட்ட ஒரு பெரிய தாமரை போல் அவருடைய சிவந்த முகம் இரத்த துளிகளால் அழகாக விளங்கிட்டு அப்படிங்கிறார் வால்மீகி. அந்த ராட்சசனோட பானங்களால் அடிப்பட்ட ஹனுமான் ரொம்ப கோபம் வந்துடுது அவருக்கு. உடனே பக்கத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறையை பார்த்தார். ஏன்னா இந்த வானரங்களுக்கே கல், பாறை இதெல்லாம் தான் தன்னுடைய நகம், இதெல்லாம் தான் ஆயுதம். அதனால் ஒரு பெரிய பாறையை பார்த்தார். அப்புறம் என்ன பண்ணினார்? தரசா தாம் சமுத்பாட்டிய சிக்ஷேப பலவத் பலி தாம் ஷரை தசபிஹ் க்ருத்தஹ தாடயாமாச ராக்ஷசக விபன்னம் கர்ம தத் திருஷ்ட்வா ஹனுமாம் சண்ட விக்ரமக சாலம் விபுலம் உத்பாட்ய
भ्रामयामास वीर्यवान् भ्रामयन्तं कपिं दृष्ट्वा सालवृक्षं महाबलं सिक्षेप सुबहून् बाणान् जम्बुमाली महाबलः सालं चतुर्भिश्चिच्छेद वानरं पञ्चभिर्भुजे शिरस्यैकेन बाणेन दशभिस्तु स्तनान्तरे सशरैर्पूरिततनुः क्रोधेन महता वृतः तमेव परिघं गृह्य भ्रामयामास वेगतः. அந்த பாறையை பெயர்த்தெடுத்து வேகமாக வீசினாராம். சினகொண்ட ஜம்புமாலி அதை 10 பாணங்களால் அடிக்கிறானாம். போரில் மகா வல்லவரான ஹனுமான் தன்னுடைய செயல் வீணாகி போனதை பார்த்தோன்னே ரொம்ப கோபம் கொண்டு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பனைமரம் இருந்துதான், அதை பிடுங்கி அப்படியே சுழட்டினாராம். பிராமயத்தின்னா சுழட்டுறது. அதை சுழட்டி இப்போ இந்த மாதிரி நின்றுருக்கிறத பார்த்த உடனே பலசாலியான ஜம்புமாலி அவர் மேலே இன்னும் நிறைய பானங்களை ஏவினானான். அந்த பனைமரத்தையும் 4 பானங்களால் முறிச்சிட்டான். அப்போ உடம்பு முழுக்க பானங்களால் நிறைக்கப்பட்ட அந்த ஹனுமான் என்ன பண்ணார், இன்னும் ஜாஸ்தி கோபத்தை கொண்டு முன்னால் அவர் ஒரு இரும்பு உலக்கையால் எல்லாரையும் அடித்து கொண்டார் இல்லையா கிங்கரர்கள்லாம், அதை அந்த வாயில் பக்கத்துலேயே வச்சுருந்தார். அதை எடுத்து வேகமாக சுற்றி இந்த ஜம்புமாலியோட பெரிய மார்பில் பிழப்பண்ணினார். அதிவேகோ அதிவேகேன பிராமயித்வா பலோத்கடக பரிகம் பாத்தயாமாச ஜம்புமாலேர்மஹோரசி தஸ்ய சைவ சிரோ நாஸ்தி ந பாஹு ந ச ஜானுனி ந தனுர் ந ரதோ ந அஸ்வாஹ தத்ர திருஷ்யந்த நேஷவஹ சஹதஸ்தரசா தேன ஜம்புமாலி மகாபலஹ பபாத நிகதோ பூமௌ चूर्णितांग विभूषणः जम्बुमालिं च निहतं किङ्करांश्च महाबलान् चुक्रोध रावण श्रुत्वा कोपसंरक्तलोचनः सरोषसंवर्तितताम्रलोचनः प्रहस्तपुत्रे निहते महाबले अमात्यपुत्रान् अतिवीर्यविक्रमान् समाधिदेशाशु निशाचरेश्वरः. इत्याशे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये सुन्दरकाण्डे 44 सर्गः. அவர் அந்த அகன்ற மார்பில் விழ பண்ணின உடனே அங்கே அவனுடைய தலையும் காணுமா, புஜங்கள் இல்லையா, முழங்கால்கள் இல்லையா, வில் இல்லையா, தேர் இல்லையா, குதிரைகள் இல்லையா, பானங்கள் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தூளாக போயிடுது. அதான் ந ஷிரோ ந பாஹு ந ஜானு. அப்படின்னா ஜானுனாக்கா அவருடைய முட்டி முழங்கால்கள், பாகுன்னா தோள்கள், ஷிரோனா தலைகள், தனுர்னா வில், அஸ்வாகானா குதிரைகள், ஒன்றுமே இல்லை, எல்லாம் தூளாக ஆயிடுது. இப்படி பலசாலியான ஜம்புமாலி திடீர்னு அவரால் இப்படி தாக்கப்பட்டதால் உலக்கையால் உயிரிழந்து அவனுடைய அங்கங்கள், அவனுடைய அணிகலன்கள் எல்லாம் பொடியாக தரையில் விழுந்தானாம். முன்னாலேயே ரொம்ப கோபத்தால் சிவந்து போன கண்களை கொண்ட ராவணன் மகாபலம் பொருந்திய கிங்கரர்கள் ஜம்புமாலி எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் ஹனுமாரால்னு கேட்டு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. அதனால் கோபத்தால் சிவந்து சுழல்ற கண்களை உடைய அந்த அரக்க மன்னன் என்ன பண்ணான், பலசாலியான பிரகஸ்த குமாரன் கொல்லப்பட்டான் அப்படின்னோடனே ரொம்ப வீரிய பராக்கிரமுடைய மந்திரி குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களை நீங்கள் வானர வீரர்களோட போர் புரியுங்கள் இப்போது அப்படின்னு ஆணையிட்டான். அதாவது ரொம்ப வீரமிக்க 7 மந்திரி குமாரர்கள் இருந்தார்களாம். அவர்களை இப்போது அனுப்புகிறான் ராவணன். அவர்களை எல்லாம் எப்படி ஹனுமார் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சர்க்கத்தில் பார்க்கலாம். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம் ராம். வீர தீர சூர ஹனுமந்தனுக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீராம். மகாபரிவா சரணம்.